நம சிவாய. அனைவருக்கும் வணக்கம். அழகான இந்த வீடியோக்குள்ளே உங்கள் கூட நானும். சிவகுலத்துக்கு ஒரு கடிதம். என்னடா இன்னைக்கு தெய்வமகள் சிவகுலத்துக்கு ஒரு கடிதம்னு சொல்கிறாங்களே. ஆனால் நீங்கள் நினைக்கலாம், ஆம், எனக்கு ஒரு மனம் வலியாக இருக்குது, இல்லை எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது, இல்லை தீராத வழியாக இருக்குது, இல்லை யாராவது என் மனம் நோகடிச்சாங்களா, இது எதுவாக இருந்தாலும் நான் எம் சிவகுலத்துக்கு கடிதம் எழுதுகிற பழக்கம் எனக்கு ரொம்ப நாளாகவே உண்டு. அதே மாதிரி நான் யாருக்காவது என்னை அறியாமல் துன்பம் கொடுத்தாலும் எம் சிவகுலத்துக்கு ஒரு கடிதம். என்ன விஷயம் வாங்க பார்க்கலாம். சிவாய. பகவானே, என் தந்தையாரே, என் அப்பன் ஈசனே, நந்தி பகவான் சமேத என் அப்பன் ஈசனுக்கு இந்த அன்பான தெய்வ மகளின் ஒரு கடிதம். இன்றைய கடிதம் எம் சிவகுலத்துக்கே ஒரு கடிதம். இன்னைக்கு நான் என்னுடைய பூஜை நேரம் முடிஞ்சு சரி வாசல்கிட்ட கொஞ்சம் போயிட்டு வரலாம் அன்னிட்டு என்னோட வீட்டிலேருந்து வாசல் கிட்ட வந்து பார்த்தால் ஒரு குழந்தை பாம்பு. பார்த்து அப்படியே என் மனம் என்ன இது அந்த சொல்லி எனக்கே ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டேன். என்னடா நான் நாகபஞ்சமி அன்னைக்கு நம்ம ரோட்டில் பார்த்தோம், இன்னைக்கு நம்ம வீட்டுக்கிட்டேயே வந்திருக்கேன். எனக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா நானும் ஒரு பெண் பிள்ளை அல்லவா, ஒரு குழந்தை அல்லவா உனக்கு. பகவானே, என் அப்பன் ஈசனே, என் கண்ணுக்கெல்லாம் நீ காமிக்கலாமா? அதையும் மீறி நீ எனக்கு காமிச்சிட்ட. வெளியில் என்னோட பூஜை முடிஞ்சு நான் வெளியில் வரேன், பார்த்தா ஒரு சின்ன குழந்தை நாகம். பயந்துட்டேன்றதை விட ஒரு நிமிஷம் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போ ஒரு பெண்ணாக இருந்து நான் என்ன பண்ணேன், பக்கத்தில் விநாயகர் பெருமானை வச்சுருக்காங்க. பண்டிகை முடிஞ்சு 3ஆவது நாளாக அங்கே வழிபாடு நடந்து கொண்டிருக்கு. அன்னதான விழாக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நான் போய் அந்த இடத்துல, தம்பிகளா கொஞ்சம் வாருங்கள், வீட்டுக்கிட்ட நாகபாம்பு வந்து விட்டது, அதை கொஞ்சம் அக்கடை எடுத்து விடுங்கள், இதுதான் நான் கேட்டேன். ஆனால் முதல் பயந்து கொண்ட அந்த பசங்க, அதில் 2 மாவீரர்கள் ஏதோ நான் வரேன்னு சொல்லி 2 பசங்க கூட மீதி பசங்களும் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 பசங்க வந்தாங்க. வந்துட்டு அப்பயோ அதில் ஒருத்தர் மாலை போட்டிருந்தாரு. அவர் கிட்டத்தட்ட ஒரு கொஞ்சம் வயசு இருக்கும். அவரு சொல்கிறாரு, அதை அடிக்காதீங்க, அப்படியே கொண்டு போய் அங்கே விட்டுருங்க. இன்னொரு பையனும் சொல்கிறான், என்கிட்ட சொல்கிறேன், அம்மா அடிக்க வேண்டாம் சொல்லு. அதுக்கு நான் சொன்னேன், அப்பா, நான் அம்பாள் வேடமிடுற பிள்ளை, அதை நான் மதிக்கிறேன். என் நாகர் என் அப்பா ஈசர் கழுத்தில் இருக்கக்கூடிய ஆபரணம், அவங்கள எப்படி நான், பகவானே, அவங்கள அடிக்க வேண்டாம் என்று சொல்லுங்கள், கொண்டு போய் அந்த பக்கம் விட்டுற சொல்லுங்கள் சொல்லி நான் சொல்கிறேன். ஆனால் வந்த பசங்க கொஞ்சம் போராட்டத்துக்கு அப்புறம் அதை வெளியில் எடுக்கிறாங்க. அடிக்காதீங்கன்னு சொல்லி எவ்வளவோ கத்த அந்த பசங்க அந்த ஜீவனை என் சிவத்துக்கிட்டேயே அனுப்பிச்சிட்டாங்க. என் மனம் ரொம்ப வலியாக இருந்தது. இன்னும் அதுலேருந்து நான் வெளியில் வரல. என்ன ஆச்சு, ஏதாச்சு, இன்னைக்கே இப்படி ஒரு சம்பவம் நடக்கணும், அப்புறம் எல்லாம் என்ன சொல்ல வரார் புரியலையே அனு சொல்லி பசங்கள்லாம் அதை கொண்டு போய் அக்கடை போட்டுட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. எனக்கு ஒரு நிமிஷம் நான் அந்த இடத்த விட்டு நகரவே இல்லை. ஒன்று, அதை நான் அடிக்காதீங்க சொல்லலாம், அடிச்சிட்டாங்களே. 2வது, அதை மண்ணை எடுத்து அதுக்குள்ளே அதை மண் பண்ணி அது மேலே பூவு பாலெல்லாம் ஊற்றுனல, அதுவும் அவங்க பண்ணலை பசங்க. நான் ஒத்த பிள்ளையா இருந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. அவங்க கிளம்பிடுறாங்க அக்கடை போட்டுட்டு. மனம் வலிச்சு கொண்டே இருந்தது. உடனே நான் என்ன பண்ணுறேன், அருகில் இருக்கக்கூடிய சிவாலயத்துக்கு கால் பண்ணுறேன். அங்கே எனது அப்பா சிவன் கோயில் வச்சுருக்காங்க. ஸோ அவருக்கு நான் தொலைபேசி மூலமாக கால் பண்ணுறேன். அப்பா, வீட்டில் பூஜையை முடிச்சுட்டு வெளியில் பார்த்தா ஒரு நாகம் பசங்களை எடுக்க சொன்னால் அவங்க இப்படி பண்ணிட்டாங்க ஆனால் சொல்லி அப்பா கிட்டே நான் சொல்கிறேன். ஃபோன் மூலியமாக நான் சொல்கிறேன். அதுக்கு அப்பா சொல்கிறாரு, இல்லைப்பா, அது சரி, நீ போய் குளிச்சு மஞ்சள் தண்ணி தொலைச்சிட்டு சுவாமிகிட்ட போய் தீபம் போட்டுருன்னு சொல்கிறாங்க. இதை நான் எப்படி இருந்தாலும் நான் பண்ணியிருப்பேனே, இருந்தாலும் இதுக்கு தீர்வு இது இல்லையே. அதை நான் தான் முதல் பார்த்தேன், பசங்கள்கிட்ட நான் தான் சொன்னேன்,
கொண்டு போய் அக்கடை விடதா சொன்னேன். ஆனால் இவங்க இப்படி பண்ணிட்டாங்களேப்பா. மீண்டும் அப்பா கிட்ட சொல்கிறேன். அப்பா சொல்கிறாரு, கோயில் ஐயா ஆயிருந்ததில் அதை நீ தானே காமிச்சு கொடுத்த. ஆனால் அவங்க சொல்கிறாரு. அப்போ என் மனம் இன்னும் கொஞ்சம் வழியாக ஆகிப்போச்சு. என்னடா ஒரு எறும்ப கொல்ல நான் வந்து ரொம்ப யோசிப்பேன். அதை நம்ம கொல்றோமே, காண அது நம்மளை கடிக்குதே அதை சொல்லி நான் யோசிப்பேன். அதுக்கு ஏதோ ஆதரவு கூட சிவன்கிட்ட வேண்டிப்பேன். அப்பா இன்னைக்கு அது நம்மளால இறந்துடுச்சு, அதோட ஆத்மாக்கு சாந்தி கொடு அதை சொல்லி வேண்டிப்பேன். தப்பு தானே, பாவம் தானே, மறந்து போடுறது போட்டு தானே, நம்ம தானே கொண்டுட்டோம். பகவானே அதுக்கு ஒரு நல்ல விமுக்தி கொடு அப்படின்னு சொல்லி நான் வேண்டிப்பேன். அப்படியாப்பட்ட பிள்ளை நான் எப்படி காமிச்சுதான் என்னோட நான் பார்த்தேனே, நான் ஒரு பெண் பிள்ளையா இருக்கிறேனே, அதுலேருந்து என்னை காப்பாற்றுங்க, கொண்டு போய் அக்கடை விடதா சொன்னேனே தவிர அதை நான் எதுவும் செய்யாதீங்கன்னு நான் சொன்னேனே. ஆனால் பசங்க கேட்கல, அப்படி பண்ணிட்டாங்க. அப்படி இருக்கும்போது அவர் ஐயா கேட்குறாரு, அது நல்ல பாம்பா? அது கூட நாம் கவனிக்கல. சரி, நான் பக்கத்தில் இந்த பசங்கள்லாம் இருக்கிறாங்க அப்பா, அதுவும் அவங்ககிட்ட நான் ஃபோனு கொடுக்குறேன், பேசுங்கன்னு சொல்லும்போது அந்த குரூப் பசங்க அதில் ஒருத்தர் பேசுகிறாரு. ஐயா சொல்லுங்க. இல்லை ஐயா, அது வந்து நல்ல பாம்பு மாதிரி தெரியல, கருப்பில் சின்ன சின்ன புள்ளியாக இருக்கும், அந்த மாதிரி ஒரு பாம்பு. அதுக்கு பேர் கூட எனக்கு சொல்ல தெரில. கருப்பு பாம்பு இத்தனைச்சோடு இருக்குது, ஆனால் வந்து சின்ன சின்ன புள்ளியாக அது மேலே இருக்குது. கிட்டத்தட்ட சிமெண்ட் கலர், சிமெண்ட்டும் மணலும் கலந்தா எப்படி இருக்கும், கொஞ்சம் வரன் அப்படிதான் அந்த பாம்புடைய உடல் உறவு இருந்தது. உடலுடைய அந்த அமைப்பு சின்ன சின்ன புள்ளிகள் இருக்கக்கூடிய ஒரு கருப்பு நேர ப்ரௌன் நேர ஒரு பாம்புன்னு சொல்கிறாங்க. பசங்களே சொல்கிறாங்க, அது இல்லை ஐயா, அது நல்ல பாம்பு இல்லை, அது வந்து மற்றவங்கள கடிக்கக்கூடிய ஒரு பாம்பு, அது ஒன்றும் தப்பாக தோணல. மற்ற பசங்களும் சேர்ந்து சொல்கிறாங்க, அதை அடிச்சு அப்படி பண்ணதான் தப்பு, அப்படி பண்ணதான் சரி, அது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஃபோனில். அப்பா ஐயா சொல்கிறாரு, சரிம்மா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் வந்து மீண்டும் நான் பேசுகிறமா பஞ்சாங்க பார்த்துட்டேன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாரு. பிறகு பசங்கள்லாம் சொல்கிறாங்க, அது நல்ல பாம்பு இல்லை. பாருங்க, நான் ஒன்று சொல்லிக்கிறேன், அது நல்ல பாம்போ இல்லை கிடைக்கிற பாம்போ. தயவு செஞ்சு பாம்புகளை அடிக்காதீங்க. பார்த்தீங்கன்னா அதை பிடிக்கக்கூடிய திறமைசாலி யாராவது ஒருத்தர் இருப்பாங்க, அவங்கள கொண்டு போய் அக்காடை எங்கேயாவது அது வாழ்கிற இடத்துல விட்டுட்டு வர சொல்லுங்க. இன்னைக்கு நான் கண்ட அந்த காட்சி என் மனம் இன்னும் வலிக்குது. பகவானே, என்னப்ப நீஷனே, இது ஒரு கடிதமாக நான் உனக்கு சொல்லியிருக்கேன், என் சிவகுலத்துக்கே ஒரு கடிதம். ஆனால் நான் பார்த்து பயந்தனே தவிர அதை அடிக்கிறேன் நான் ஒரு நிமிஷமும் நான் நினைக்கல, என் மனம் அப்படி நினைக்கல. ஆனால் பசங்க அப்படி பண்ணிட்டாங்க, இதுக்கு என்ன தீர்வு? ஆனால் முத பார்த்து சொன்னது நான் தான் இல்லைங்களா? அதை இது பண்ணது அவங்க, அடித்தது. யாருக்கும் எந்த தீமையும் பண்ண வேண்டாம்னு சொல்லி நாககுலத்தில் இருக்கவரைய நாகதேவதைகளுக்கே நான் வேண்டிக்கிறேன். என்னப்பா நீஷனே, நாகமே உனக்கு ஆபரணமாக இருக்கு இல்லையா, தெரியாமல் செஞ்ச இந்த தவறை நீ மன்னிப்பாயா? பகவானே, என்னப்பா நீசனே, தெய்வ குழந்தையா வாழ்ந்து கொண்டிருக்கிற உன்னை தவிர எனக்கு யார் இருக்கா? நீ பார்த்துக்கோ. நான் ஏதாவது இன்னைக்கு புண்ணியம் செஞ்சிருந்தால் அந்த நாகத்துக்கு சேரட்டும், இன்னைக்கு இறந்து போன அந்த நாகத்துக்கு சேரட்டும். அந்த நாகத்தை எம் சிவலோகத்தில் இருக்கிற உங்ககிட்டயே அது வரட்டும். இது அன்பான இந்த பூலோகத்தில் தெய்வ மகளின் அன்பான வேண்டுகோளும் வணக்கமும் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன். வணக்கமாய் எப்படி சொல்றது, இந்த அன்பான தெய்வ மகளின் கோரிக்கையா ஏற்றுக்கோங்க. அது இன்னைக்கு எங்களால் அது வந்து உங்ககிட்ட வந்துடுச்சு, அது உங்ககிட்ட தான் வரணும். ஏன்னா அது உங்ககிட்ட வர்றதுக்கு, இந்த பூலோகத்தில் இந்த பிரியறதுக்கு நாங்கள் தான் காரணம், இல்லை நான் தான் காரணம். நான் சொல்லி தான் அந்த பசங்கள்லாம் வந்தாங்க. அடிக்க வேண்டான்னு சொன்னாலும் அவங்க அப்படி பண்ணிட்டாங்க. ஆனால் இதுக்கு முழு காரணம் நான் தானே. என்ன தப்பிருந்தாலும் என்னை மன்னித்து இந்த கடிதத்தை அன்புடன், ரொம்ப வலியுடன், ரொம்ப வேதனையுடன் நான் எழுதுறேன். ஏற்றுக்கோங்க. அந்த நாகம், குழந்தை நாகம், அது உங்ககிட்டயே வரட்டும். உங்கள் மனதில் அதை ஏற்றுக்கோங்க. அதுக்கு முக்தி கொடுங்கள் பகவானே, மோட்சத்தை கொடுங்கள் பகவானே. அன்பான தெய்வ மகளின் வேண்டுகோள் வேண்டுகோள் வேண்டுங்கோள். அன்பான கடிதம்
இதோ என் அப்பன் ஈசனுக்கு கண்டிப்பா எம் சிவகுலத்துக்கு இந்த கடிதம் போய் சேரும். அன்பான தெய்வமகளின் நன்றியும் நன்றியும் நன்றி. ஓம் நம சிவாய வாழ்க, அதன் தாழ்வாழ்கையும் இப்பொழுதும் என் நெஞ்சில் நீகாதான் தாழ்வாழ்க. பார்த்தீங்களா மக்களே, இது இன்றைய அன்பான கடிதம் எம் சிவகுலத்துக்கு. எனக்கு எப்பயாவது ரொம்ப வழியாக இருந்தா இந்த மாதிரி கடிதம் எழுதுகிற பழக்கம் உண்டு. உண்மையாக பக்தியாக எவன் ஒருவன் இறைவனை நேசிக்கிறாங்களோ நிச்சயமா இந்த பூலோகத்தில் என்ன நடந்தாலும் சிவகுலத்துக்கு கடிதம் எழுதக்கூடிய பரிபூர்ண ஆசீர்வாதம் நமக்கு இருக்கு. நம்ம எதுவாக இருந்தாலும் நம்ம சிவகுலத்துக்கு கடிதம் எழுதலாம். ஏன்னா நான் உண்மையாக தெய்வத்தை நேசிக்கிறோம் இல்லையா? நந்தி பகவானை போட்டு நம்ம சிவாயை போட்டு இன்று என்னுடைய கடிதம் என்னப்பன் ஈசன் கிட்ட கண்டிப்பாக போய் சேரும். இன்றைய இரவு அவர் படிப்பார், மன்னிப்பார், அந்த நாகத்துக்கு மோட்சத்தை கொடுப்பார். அன்பான தெய்வ மகளின் வாழ்த்துக்கள். இந்த கதையை கேட்குற உங்களுக்கு வாழ்த்துக்கள் நான் சொல்கிறேன். இந்த மாதிரி எத்தனோ தெய்வ கதைகள் இன்னைக்கு நான் உணர்ந்தது. இன்னைக்கு திங்கட்கிழமை பாருங்க, இன்னைக்கு தேதி கூட இன்னைக்கு திங்கட்கிழமை பாருங்க, தேதி கூட இன்னைக்கு 9. இந்த நாளில் என் வாழ்வில் நடந்த உண்மை சம்பவம் இன்னைக்கு எம் சிவகுலத்துக்கு கடிதம் எழுதியிருக்கிற அவர் அதை மனதார ஏற்றுப்பாங்க, என் மன்னிப்புகளை மன்னிப்பாங்கன்னு நம்புகிறேன். நம்பிக்கை தானே வாழ்க்கை. நம்பிக்கையோட இறை வழிபாடு யார் பண்ணுறாங்களோ பகவான் அந்த கடிதமாக இருந்தாலும் ஏற்றுப்பாங்க, கண்ணீராக இருந்தாலும் ஏற்றுப்பாங்க. நம்பிக்கை தானே வாழ்க்கை. ஓம் நம சிவாய. அழகான இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா 2 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இதுவரை தெய்வமகள் என் விகாஷ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிந்த சில பல ஆன்மீக விஷயங்கள் உங்கள் கூட நானும் பகிர்ந்துக்கிறேன். நன்றி, வணக்கம். வெற்றிவேல் முருக. நாகதேவதையே போற்றி போற்றி. தவறுகளை மன்னிப்பாயா நாகதேவதையே, அம்மையே தாயாரே, தாய் தந்தையே போற்றி போற்றி. வெற்றிவேல் முருகரே போற்றி, குல சாமியே போற்றி. இந்த வீடியோ உங்களோட பார்வைக்காக நன்றி, வணக்கம். நன்றி. இது உண்மை சம்பவம். நன்றி.